Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு முக்கியமான இங்கிலீஷ் வீடியோ. ஆல்ரெடி நம்ம லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் உள்ள லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படிங்கிறது எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, I cannot cope up with this pressure. I cannot cope up with this pressure அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன போடணும் அப்படின்னா I cannot cope with this pressure அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக இதில் எது சரியான விடைப்பா? I cannot cope with the pressure அப்படின்னா கேள்விக்கு சரியாக பதில் எழுதணும். சரியா? ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. The meaning of cope is to manage. அதாவது cope அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ். அப்போ cope is followed by the preposition with and never followed by up. அப்போ cope அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது. இந்த கோப் வந்து எப்போவுமே எதோட ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா வித்து தான். அப்போ வந்து என்ன செய்யாது, வராது. சரியா? இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க சொல்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்க, ஐ கேனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர். கோப் அப் வராது, கோப் வித்து தான் வரும். ஏன் அப்படின்னா கோப்போட மீனிங் வந்து ஃபாலோட். ஸோ ஃபாலோடுன்னு வர்றதுனால வித்து தான் வரும். அடுத்து பாருங்க, ஹீ ஹாஸ் கிரே ஹேர்ஸ். ஹீ ஹாஸ் கிரே ஹேர்ஸ். ஆக்சுவலாக கிரே ஹேர்ஸ் வராதுப்பா, கிரே ஹேர் தான் வரும். ஏன்னா ஆல் த ஹேர் ஆன் ஒன் ஹேண்ட் இஸ் கன்சிடர்ட் அன்கவுண்டபிள். அதாவது நம்ம முடி வந்து தலையில தானே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அன்கவுண்டபிளாக தான் சொல்லணும். ஸோ ஹேர் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இன்கரெக்ட். அதாவது ஹேர்ஸுங்கிறது என்னது அப்படின்னாப்பா இன்கரெக்ட். ஸோ ஹேர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஹேர் எல்லாமே ஒரு தலையில் இருக்குது. ஸோ இதை எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்கவுண்டபிளாக, ஒன்ஸ் ஹேண்ட் இஸ் கன்சிடர் அன்கவுண்டபிள். ஸோ ஹேர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இன்கரெக்ட். ஸோ ஹேர் தான் வரும். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த டைம் இன் யோர் வாட்ச். இப்போ இதை எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச்ன்னு தான் கேட்கணும். இன் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட், யூஸ் டு பை டு ஆஸ் டைம். இப்போ யாருடைய வாட்ச்லேயாவது டைம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பை தான் பயன்படுத்தணும். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் வரவே வராது. வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து 2வது லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்க. ஐ கேனாட் சே இஃப் ஹி ஹாஸ் பாஸ்டு த எக்ஸாம் ஆர் நாட். இதில் என்ன போடணும் அப்படின்னா ஐ கேனாட் சே வெதர் ஹி ஹாஸ் பாஸ்டு த எக்ஸாம் ஆர் நாட். வெதர் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா ஆரை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ ஒரு இடத்துல வெதர் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் தான் இருக்கணும். இங்கே இஃப் போட்டிருக்காங்க, ஸோ அதனால ராங். அடுத்து பாருங்க, ஹார்ட்லி ஹேட் ஷீ சீன் ஹர் ஆண்ட் வென் ஷீ ஸ்டாப்டு ஃபைட்டிங். ஹார்ட்லி ஹேட் ஷீ சீன் ஹர் ஆண்ட் வென் த ஷீ ஸ்டாப்டு ஃபைட்டிங். அதாவது என்ன அப்படின்னா ஹார்ட்லி அப்படிங்கிறது வந்து எதை ஃபாலோ பண்ணி தான் வரும் அப்படின்னா தேனை ஃபாலோ பண்ணி தான் வரும், வென்னை ஃபாலோ பண்ணி வராது. ஒன் மோர் டைம் ஐ எம் ரிப்பீட்டிங், ஐ கேனாட் சே இஃப் ஹி ஹாஸ் பாஸ்டு த எக்ஸாம் ஆர் நாட். ஆர்னு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த இடத்துல வெதர் தான் வரணும். அடுத்து பாருங்க, ஹார்ட்லி ஹேட் ஷீ சீன் ஹர் அண்ட் வென் ஷீ ஸ்டாப்டு ஃபைட்டிங். இதில் வந்து வென் வராது. ஹார்ட்லி அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் ஃபாலோடு பை தென். இப்போ அடுத்து பாருங்க, ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில் அப்படின்னு வரும். சரியா? இதில் என்ன அப்படின்னா லெஸ்ட் மஸ்ட் பி ஃபாலோடு பை ஷுட். லெஸ்ட்னு வந்தாலே அது எதை ஃபாலோ பண்ணி தான் வரணும்ப்பா? ஷுட்டை ஃபாலோ பண்ணி தான் வரணும். சரியா? லெஸ்ட் எதை ஃபாலோ பண்ணி தான் வரணும்? ஷுட்டை ஃபாலோ பண்ணி தான் வரணும். அடுத்து பாருங்க, ஐ நோ டு குக். ஐ நோ டு குக் அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ நோ ஹவு டு குக். பிஃபோர் யூஸிங் இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஹவு, வாட், வென், ஆஃப்டர் த வேர்ட் நோ. அதாவது ஒரு இன்ஃபினிட்டிவ்க்கு முன்னாடி ஹவு, வாட், வென் அதுதான் வரணும், ஆஃப்டர் த வேர்ட் நோ. சரிங்களா? அப்போது ஒரு இன்ஃபினிட்டிவ்க்கு முன்னாடி ஹவு, வாட்டு, வென்னு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வரணும். அடுத்து பாருங்க, யூ வில் நெவர் see a man like he. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா யூ வில் நெவர் see a man like him. ஏன்னா ஹீயை வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் ஆப்ஜெக்ட் டேக் பண்ணும்போது ஹீயை வந்து எப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஹிம்மாக தான் எடுக்கணும். ஹீ என்ன செய்யக்கூடாது, அப்படியே எழுதக்கூடாது. அப்போ எ ப்ரொனவுன் டேக்ஸ் ஆப்ஜெக்டிவ் கேசஸ் ஆஃப்டர் லைக் ஆர் அன்லைக். அதாவது அந்த ஹீங்கிற வேர்டு வந்து ஆப்ஜெக்டிவ் பிளேஸில் வரும்பொழுது அந்த இடத்துல ஹிம்னு தான் போடணும். ஃபஸ்ட்டு இதில் லெஸ்ட்னு வந்தாலே அதில் ஷுட்டு தான் ஃபாலோ பண்ணி வரணும். சரியா? லெஸ்ட் மஸ்ட் பி ஃபாலோடு பை ஷுட்.
சரிங்களா? ஸோ அதனால வந்து இங்கே என்ன தான் போடணும், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் இங்கே என்ன பயன்படுத்தணும், யூ ஷுட். ஏன் யூ ஷுட் போடுறோம், லெஸ்ட்னு வந்தால் அந்த இடத்துல ஷுட் தான் வரும். ஐ நோ டு குக், ஐ நோ டு குக் அப்படிங்கிறது பிஃபோர் இன்ஃபினிட்டிவ் முன்னாடி நம்ம என்ன தான்ப்பா போடணும், ஹவு தான் போடணும். அடுத்து பாருங்கள், யூ வில் நெவர் see a man like he. ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வரும்பொழுது he a himன்னு தான் குறிப்பிடணும், he வராது. இப்போ அடுத்து பாருங்கள், every of the two boys will get a prize. இதில் every ofனு வராதுப்பா, each of the two boys will get a prize. இங்கே பாருங்கப்பா, each is used in speaking of two more things. eachங்கிறது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட, பட் every is used only in speaking of more than two. அதாவது more than two இருந்தால் தான் everyங்கிற வேர்டு பயன்படுத்தணும். ஒன்று அல்லது ரெண்டு அப்படின்னு இருந்தால் each தான் பயன்படுத்தணும். இது கேட்ட கேள்வி, சரியா? அடுத்து பாருங்க, 10 candidates have passed, 1 failed. 10 candidates have passed, 1 failed அப்படின்னா 10 candidates have passed. ஓகே, 1 has failed. 1 has failed தான் வரணும். ஏன்னா when there is only one auxiliary to two principal verb, it should be correctly associated with both. அதாவது என்ன அப்படின்னா, auxiliary verbன்னு வரும்பொழுது அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து கரெக்டாக அசோசியேட்டாக இருக்கணும். ஸோ 2 candidates have passed, 1 failed அப்படின்னு வராமல் 2 candidates have passed, 1 has failedன்னு தான் வரணும். அடுத்து பாருங்க, have you bought some mangoes, have you bought some mangoes அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, have you bought any mangoes. அதாவது என்ன அப்படின்னாப்பா, to express quantity or degree, some is used affirmative sentences, any in negative or interrogative sentences. அதாவது anyங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்லையோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லையோ என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். சம்ங்கிறது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் தான் பயன்படுத்தணும். இதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, எனி தான் பயன்படுத்தணும், சரியா? இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் உள்ள லாங்குவேஜ் செக் பாயிண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதை தாண்டி உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாவது வீடியோஸ் வேணும், சோஷியலில் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையாக படிங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நமக்கானது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.